Hello everyone, welcome to my channel 100% concept clear. So next நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம வந்து Karl Pearson's correlation coefficient பத்தி பார்க்க போறோம். So நமக்கு வந்து மெத்தட் இந்த correlation of coefficient கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. So ஒன்னு வந்து Karl Pearson's correlation coefficient and இன்னொன்னு வந்து Spearman's rank correlation coefficient. So இந்த ரெண்டு மெத்தட்ல ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து Spearman's rank correlation பத்தி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். So இந்த மெத்தட்ல நம்ம சம்ஸ் எப்படி சால்வ் பண்றது and ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கற பத்தின வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். So அத பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல நம்ம வந்து Karl Pearson's correlation coefficient பத்தி பார்க்க போறோம். சோ நமக்கு Karl Pearson's correlation coefficient அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி correlation of coefficientனா என்னன்னு பார்த்தோம், which expresses the degree of relationship between two variables அப்படின்றது தான் பார்த்தோம். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட டிகிரியை வந்து நமக்கு சொல்றது தான் இந்த correlation of coefficient. சோ and இந்த மெத்தட் வந்து நமக்கு Karl Pearson's அப்படின்ற ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணது அப்படின்றனால இத வந்து நம்ம Karl Pearson's correlation coefficient அப்படினு சொல்றோம். சோ இதோட பேசிக் ஃபார்முலா வந்து நமக்கு இந்த ஸ்மால் r அப்படின்றது நமக்கு correlation of coefficient வந்து டினோட் பண்ணுது. and இந்த பிராக்கெட் குள்ள இருக்க ரெண்டு எலிமெண்ட் வந்து நம்ம வந்து ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை தான் கண்டுபிடிக்கிறோம். சோ அந்த ரெண்டு வேரியபிள் தான் நம்ம வந்து x and y அப்படினு எடுத்துக்கிறோம். சோ அப்ப coefficient of x and y is equal to covariance between x and y divided by standard deviation of x into standard deviation of y. So நம்மளோட Karl Pearson's correlation coefficient ஓட பேசிக் ஃபார்முலா இதுதான். பட் ஆனா நம்ம சம்ல வந்து இந்த ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு மூணு ஃபார்முலா வந்து டெரிவேட் ஆயிருக்கு. அந்த மூணு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப இந்த மூணு ஃபார்முலாவோட பேசிக் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான். சோ நம்ம சம்ல வந்து இந்த மூணு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். So first one வந்து direct method அப்படினு சொல்வோம். So coefficient of correlation x or y is equal to summation of xy divided by root of summation of x square into root of summation of y square. So இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட், இதையும் வந்து நம்ம direct method அப்படினு தான் சொல்வோம். So நமக்கு coefficient of x and y is equal to n into summation of xy minus summation of x summation of y divided by the root of n into summation of x square minus summation of x the whole square into root of n into summation of y square minus summation of y the whole square. So இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்மளோட தேர்ட் ஃபார்முலா வந்து assumed mean method அப்படினு சொல்றோம். So coefficient of x and y is equal to n into summation of dx into dy minus summation of dx into summation of dy divided by the root of n into summation of dx square minus summation of dx the whole square into the root of n into summation of dy square minus summation of dy the whole square. So அப்ப நம்ம Karl Pearson's correlation coefficient கண்டுபிடிக்க போறோம் அப்படினா நம்ம இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இதல இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இதோ பாருங்க, நோட் all three formulas gives same answer. ஆனா எந்த ஃபார்முலாவை நம்ம எப்ப யூஸ் பண்ணனும் அப்படின்றது நான் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது சொல்றேன்.